அகரம்ங்கிற ஒரு அற்புதமான அமைப்பை கட்டுக்கோப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற என் குழந்தைகள் தாசை ஞானவேல், ஜெயஸ்ரீ மற்றும் வாலண்டியர்ஸ், இவங்க எல்லாம் வழிகாட்டியாக இருக்கின்ற கல்யாணி ஐயா, இன்றைக்கு இந்த ஓவியக்கலையுடைய பிதாமகனாக இருந்து மரியாதை செய்யப்பட்ட என்னுடைய வாத்தியார் மானசீக வாத்தியார் சங்கர், ஓவிய சங்கர் அவர்களுக்கும், இனிய நண்பர்களுக்கும், மாணவ செல்வங்களுக்கும், அவருடைய பெற்றோர்களுக்கும், மீடியா நண்பர்களுக்கும் காலை வணக்கம். ஒவ்வொரு மீட்டிங்லேயும் நான் என்னை பற்றியே சொல்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். ஏன்னா பத்திரிகையாளர் தான் மீடியா நண்பர்கள் அடிக்கடி பார்க்குறாங்க. என்னை ஏன் உதாரணம் சொல்லணும்னா, நான் ஒரு பங்கு, நீங்கள் 100 மடங்கு வாழ்க்கையில் பெருசாக வரலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் ஒவ்வொரு தடவையும் நான் என்னையே உதாரணம் சொல்கிறேன். எனக்கு முன்னோடியாக இருந்த மகத்தான கலைஞர்கள் எல்லாம், சரித்திரம் படைத்த கலைஞர்கள் எல்லாம் 70 வயதில் போயிட்டாங்க, 72 வயதில் போயிட்டாங்க. அவங்கெல்லாம் உலக புகழ் பெற்ற கலைஞர்கள்லாம். அவ்வளோதான் அவங்கள வாழ முடிஞ்சது. அதுலேயும் 65 வயசுலேயே அவங்க உடம்பு ரீதியாக பிரச்சனைகள்லாம் வந்துடுச்சு. நான் மகாபாரதம் படித்து பேச ஆரம்பிக்க போது எனக்கு 74 வயது முடிந்து விட்டது. 74 வயசில் உங்கள் அம்மா அப்பா பேரை கெடுத்துற மறந்து போகும். அந்த அளவுக்கு 74 வயசுல பேசுவதற்கு முன்னாடி 4.5 வருஷம் அதை பற்றி ஆராய்ச்சி செய்து அந்த நிகழ்வை நடத்தினேன். அதுக்கு முன்னாடி 67 வயதில் கம்பராமாயணத்தை ஓராண்டிலே 10,520 பாடலுள்ள கம்பராமாயணத்தை ஓராண்டு ஆய்வு செய்து அதை 100 பாடல்களாக மொத்த ராமாயணத்தையும் செய்து முடித்தேன். இதெல்லாம் சாதனையாக நீங்கள் பிரித்து பார்க்காதீங்க. உலகளவில் வச்சு பேசும்போது கம்பராமாயணம் என்ற மாபெரும் காவியத்தை 2 மணி 20 நிமிஷத்தில் உலகத்தில் இதுவரை யாருமே பேசுகிறதை என்று சொல்கிறார்கள். 2 மணி 20 நிமிஷத்தில் 100 பாடல் வழியாக பேசியதும் இல்லை சொல்கின்றார்கள். ஒரு பேப்பர் ரெஃபரன்ஸ் எதுவும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சொட்டு தண்ணி குடிக்காமல் பேசியது யாரும் இல்லை என்று சொல்கிறார்கள். அது மாதிரி ராமாயணத்தை போல மகாபாரதம் என்பது 4 மடங்கு பெரிய மாபெரும் காவியம். இந்த 4 மடங்கு பெருசு 4 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி அதே போல் 2 மணிக்கு 20 நிமிஷம் பேசி இப்போ 10,000 டிவிடி போட்டு உலகம் பூரா போயிட்டு இருக்குது. இதுக்கு என்ன அடிப்படை என்று பார்த்தால், நீங்கள் உடம்பை பேண வேண்டும். உடம்பை நீங்கள் பாதுகாக்க, இந்த முகம் இந்த கைகால் தான் உங்கள் அடையாளம். இதை தவிர்த்துட்டு பார்த்தா நீங்கள் ஒன்றுமே இல்லை, செய்கிறோ தான். உடம்பை நீங்கள் பேண வேண்டும். உடம்பை 1958 இப்போ உட்கார்ந்துருக்கிற பெரியவர் அவருக்கு 92 வயசு ஆகுது. இன்னும் ஓவியம் வரையணும்னு ஆசைப்படுறேன். 1 மணி நேரத்துக்கு மேலே பிரஷர் பிடிச்சா விரல வீங்கிடுது, அதனால் வேண்டாம் என்று இந்த மகள் சொல்லியிருக்கிறான்னு சொல்ல. 92 வயதில் இன்னும் வரைய வேண்டும் என்று சொல்கின்றார். அவர் மயிலாப்பூர் உள்ளவங்களும், மாத்துங்கால் உள்ளவங்களும், நியூ ஜெர்சியில் உள்ளவங்களும் காபி தான் உயிர் நாடி, உயிர் ஜீவன் மயிலாப்பூர் வாசிகளுக்கு காபிலாம் உயிரோட இருக்க மாட்டாங்க. அந்த இனத்திலே பிறந்த ஒரு மனுஷன் காபியை தொடவே இல்லை என்று 92 வயசு இருக்காரு. நான் தான் என்னை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டு இருந்தேன். நான் காபி டேஸ்ட் பண்ணி 59 வருஷம் ஆகுது. இவர் பிறந்திருந்தே காபி சாப்பிடலாங்க, இவனுக்கு வழங்க வேண்டாமா? 92 வயசு வாழ்ந்துக்கு ஒரு ரகசியமே அவர் அந்த மாதிரி கெட்ட பழக்கம் எதுவுமே இல்லாமல் வாழ்ந்துக்கிற ஒரு மகத்தான மனிதர் என்றார். அதனால் உடம்பை நீங்கள் பேணுவதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். எங்கள் முன்னாடி ஒரு சகோதரி வந்திருக்காங்க. நாங்கள்லாம் காலையில் 5 மணிக்கு 5:30 மணிக்கு வாக்கிங் போகிறவங்க. மாதம் பூரா வாக்கிங் போகிறதா சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாள் கண்டிப்பாக வாக்கிங் போவோம். 4 மணிக்கு காலையில் இருந்திருப்பேன். 4:15 மணிக்கு டாய்லெட் போயிட்டு 4:15 5 மணி வரைக்கும் வீட்டில் யோகா பண்ணுவேன். 5:10 நேராக போட்டில் போய் 1.25 மணி நேரம் வாக்கிங் முடிப்போம். அதுக்கப்புறம் 1 மணி நேரத்துக்கு வீட்டுக்கு இந்த குழந்தைய ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு பழையபடி படிக்கிற வேலையை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கடைசி மூச்சு வரைக்கும் நீங்கள் ஏதாவது சாதிக்க வேண்டும் என்றால் உடம்பு ஆரோக்கியம் என்றை நீங்கள் காப்பாற்ற வேண்டும். இந்த எண்ணமெல்லாம் எப்போ வந்ததுன்னா, எல்லாம் என் குழந்தைக்கு தான். இந்த உலகத்தில் நீங்கள் பிறந்த அடையாளமாக ஏதாவது பண்ணணும்னா, ஒன்று உங்களுக்கு லட்சிய நோக்கம் வேண்டும். லட்சிய நோக்கம் உங்களுக்கு வேண்டும். அதுக்கு கடுமையாக உழைக்க வேண்டும், கல்வி வேண்டும், ஒழுக்க வேண்டும். இந்த விஷயம் இருந்தால் ஜெயக்குமார் நாளைக்கு காலையில் சந்திரமட்டத்தை கூட போயிட்டு வருவான். அந்த மாதிரி உலகத்தை எங்கே வேணாலும் போகலாம். அது சாதைக்கு இந்த அடிப்படை 4 விஷயம். லட்சியம் வேண்டும், லட்சியத்துக்கு கடுமையாக உழைக்க வேண்டும், அடிப்படை கல்வி உங்களுக்கு வேண்டும், ஒழுக்கம் வேண்டும். இதை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா உலகத்தில் உங்களை யாருமே ஷேக் பண்ண முடியாது. உட்கார்ந்துருக்க நம்ம ஏழை குடும்பத்தில் பிறந்திருப்போம், கிராமத்தில் பிறந்துட்டோம், அப்பா அம்மாவுக்கு படிப்பு இல்லை அப்படின்னு நிறையா நீங்கள் வருத்தப்படலாம். நீங்கள் அந்த மாதிரி வருத்தமே பட வேண்டாம், எந்த வருத்தம் பட வேண்டாம். ஏன்னா உங்களை எல்லாம் விட மோசமான சூழ்நிலையில் நான் பிறந்தவன். நான் பிறந்தப்போ எங்கள் அப்பா எடுத்து போயிட்டார். எங்கள் அப்பா அந்த முகத்தை நான் பார்த்ததே கிடையாது.
10 மாதம் குழந்தையா இருக்கும்போது இறந்து போயிட்டார். அப்பான்னு நான் வந்து சினிமா தான் டயலாக் சொன்னேன் தவிர அப்பா என்று நான் யாரையும் கூப்பிட்றே இல்லை. அம்மா வந்து 32 வயசுல உதவியானவங்க, காட்டில் பாடுபட்டு தான் என்னை படிக்க வச்சாங்க. எங்கள் ஊரில் வந்து குடி நீர் கிடையாது. குடிக்க தண்ணிக்கு வந்து 2 குடத்தை வந்து தகர குடத்தை சைக்கிளில் போட்டுட்டு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் போய் கொண்டு வந்து அதைத்தான் பண்ணணும். ஊருக்குள்ளே கிடைக்கிற தண்ணியில் வந்து ஊருக்கு வரங்கிட்ட மாப்பிள்ளை கைகால் முகம் ஆரம்பிக்குவான்னு சொல்லுவாங்க. குடிச்சிடுவான்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா குடிச்சிட்டு வரக்கு தண்ணி வசதி கிடையாது. வாரம் ஒரு வாட்டி தான் குளிக்க முடியும். கைகால் முகம் அந்த தண்ணியை சாப்பிட்டு வாய் குடிச்சுன்னா சின்ன சவுரில் வெடி வந்துடும். அந்த குடித நீருக்காக நாங்கள் போராடிய ஊர். டாய்லெட் என்பது படமே எடுத்துக்காம பையன் வந்து உட்காந்துருக்காம ஜோக்கர்னு. டாய்லெட் என்பது பெண்மணிகள் வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடியும், கிராமப்புறத்துக்கு குழந்தைக்கெல்லாம் தெரியும், சூரிய உதயத்துக்கு சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறமும் முன்னாடி தான் வந்து டாய்லெட்டு போகணும். எல்லாம் மறைவடத்துக்கு தான் போகணும் பெண்கள். அப்படியே இன்னும் இந்த மண்ணிலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அந்த மாதிரி ஊரில் தான் நாங்கள் பிறந்து வாழ்ந்தோம். ஆண்கள் வந்து பத்திக்காட்டு சோளக்காட்டில் போயிடுவோம். ஆனால் பெண்கள் வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடியும் சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் தான் டாய்லெட் போகிறதுக்கு நிலைமை இன்னும் கிராமப்புறங்களே இருக்குது. அங்கே தான் நாங்கள் பிறந்து வந்தோம். கரண்ட்டெல்லாம் எங்கள் ஊரில் கிடையாது. சிம்னி விளக்கில் வந்து அரை வைக்கல்னு ராய்க்கல்னு சொல்லுவாங்க. அந்த கல் மேலே சிம்னி விளக்கை வச்சு அந்த வெளிச்சத்தில் தான் நான் எஸ்எஸ்எல்சி வரைக்கும் படித்தேன். பள்ளிக்கூடம் கிடையாது. பள்ளிக்கூடத்துக்கு எங்கள் ஊர்லேருந்து 1 கிலோமீட்டர் போகணும். ஜிடி நாயுடு பிறந்த ஊர். அந்த ஊரில் போய் தான் நான் படித்தேன். பிரைவேட் பள்ளிக்கூடம் 1ஆம் கிளாஸ் 1 ரூபா, 2ஆம் கிளாஸ் 2 ரூபா, 3ஆம் கிளாஸ் 3 ரூபா, 4ஆம் கிளாஸ் 4 ரூபா. ஒரு பவுன் வந்து 12 ரூபாய்க்கு விற்ற போது 1ஆம் கிளாஸ் 1 ரூபா, 2ஆம் கிளாஸ் 2 ரூபா, 3ஆம் கிளாஸ் 3 ரூபானா எங்கள் அக்காவுக்கு நான் படிக்கும்போது 3ஆம் கிளாஸ் அக்கா போனால் 3 ரூபா, நான் 2ஆம் கிளாஸ் 5 ரூபா. 5 ரூபா பவுன் 12 ரூபாய்க்கும் போது 5 ரூபா கொடுக்க முடியுமா? வேறு வழி இல்லாமல் 3ஆம் கிளாஸோட எங்கள் அக்காவை நிறுத்திட்டாங்க. கடைசி வரைக்கும் எங்கள் அக்கா சமீபத்தில் இறந்து போயிட்டாங்க. 79 வயசுக்கு படிக்கவே இல்லை. 3ஆம் கிளாஸோட முடிஞ்சு போச்சு. அந்த படிப்பு படித்தா கூட 4ஆம் கிளாஸ் படிக்கிறதுக்குள்ளேயே கால் வாய்ப்பாடு, அரை வாய்ப்பாடு, அரைக்கால் வாய்ப்பாடு, வீச வாய்ப்பாடு எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அந்த வாத்தியம் அப்படி ஒரு மேதையை சொல்லி கொடுத்தாரு. இப்போ இங்கே உட்காந்துருப்பீங்க, வாத்தியெல்லாம் வந்து கல்யாணிச்சாரையும் சேர்த்துக்கலாம். ஒரு பாக்கெட்டில் காசு வச்சு ஒரு 100 ரூபா ஒரு பந்தயம் வச்சுக்கலாம். கால் அரைக்கால் காசுக்கு 4 அரைக்கால் கத்திரிக்காய், 1 காசுக்கு எத்தனை கத்திரிக்காய் இதை போட்டிங்கன்னா போட கூட 100 ரூபா கொடுத்து போட்டோ எடுத்துக்கலாம். யார் வேணா கல்யாணத்தையே சேர்த்துங்க. 1/16 கால் அரைக்கால் காசுக்கு 4 அரைக்கால் கத்திரிக்காய். எல்லாம் சிரிக்காதீங்க, போடக்குள்ள கணக்கு போட கூட 1 ரூபா போட்டோ எடுத்துக்கலாம். கணக்கு போடுங்க. 1 காசுக்கு எத்தனை கத்திரிக்காய், இந்த கணக்கு எல்லாம் 4ஆம் கிளாஸ் போட்டு நான் எஸ்எஸ்சி போய் படித்தவன். 7ஆம் கிளாஸுக்கு 6, 7, 8க்கு 2.25 ரூபா அப்போ ஸ்கூல் ஃபீஸு, கவர்மெண்ட் ஃபீஸு. 8, 9, 10, 11க்கு 5.25 ரூபா ஸ்கூல் ஃபீஸ். அதை கட்டி நான் படித்தவன். அந்த காலகட்டத்திலே ஒரு புகைப்படம் எடுக்க முடியவில்லை. புகைப்படம் 5 ரூபா கொடுத்து குரூப் ஃபோட்டோ எடுக்க முடியல. அந்த ஏக்கத்தின் காரணமாகவே அந்த பள்ளிக்கு நான் போகிறதை தவிர்த்து 50 ஆண்டுகள் நான் படித்து ஒரு பையன் அந்த அதே ஸ்கூலில் படித்த ஒரு பையன் வந்து ப்ரைஸ் வாங்கிட்டு போனான். 50 ஆண்டுகள் அந்த பள்ளிக்கூட போகும்போது எனக்கு அந்த ஃபோட்டோ எடுக்க முடியும்னு வருத்தம் வந்துகிட்டே இருக்கும். 50 ஆண்டுக்கு அப்புறம் கார்மேக மாவை பற்றி ஸ்கூல் டைரக்டர் சொன்னாங்க. அந்த கார்மேக மாவு சிஇஓ இருந்தபோது அவர் வந்து சொன்னார், அண்ணா ஒரு தப்பு பண்ணுறீங்க, அரசு பள்ளிகளெலாம் வந்து உங்கள் தாத்தா பாட்டி மாதிரி, தாத்தா பாட்டியை வயசான விட்டுருவீங்களா, தாத்தா பாட்டி கவனிச்சிக்க மாட்டீங்களா, தாத்தா பாட்டி கவனிச்சுக்கணும்னு சொல்லும்போது அந்த வினாடி 2007 50 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பள்ளிக்கு போய் அந்த மேடையிலே அனௌன்ஸ் பண்ணி முன்னாள் மாணவர்கள் இந்த பள்ளி தத்தெடுத்துக்கணும்னு சொல்லி 2007 தத்தெடுத்துக்கிட்டு எந்த ஊரில் எந்த மீட்டிங் கூப்பிட்டாலும் 25,000 ரூபா அந்த ஸ்கூல் முன்னாள் மாணவர் அறக்கட்டளைக்கு நீங்கள் முதல் செக் போட்டு அனுப்புங்க. செக் அனுப்பிட்டீங்கன்னா நான் வந்து பேசுகிறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகள் எல்லா ஊர்லேயும் போய் மீட்டிங் பேசி நானே 18 20 லட்சம் ரூபா நான் வசூல் பண்ணேன். முன்னாள் மாணவர்களாக பணம் போட்டு நாங்கள் ஒரு 50-60 லட்சம் ரூபா வசூல் பண்ணோம். அரசாங்கம் ஒரு 50 ரூபா விட்டுச்சு. அங்கே அந்த பள்ளியை நான் 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படித்ததெல்லாம் கீழே போய் பார்த்தா சிமெண்ட்லாம் பேர்ந்து போயிருந்தது, காரை பேர்ந்து போய் ஆட்டு புழுக்கை இருந்தது. நான் படித்த வகுப்புள்ள ஆட்டு புழுக்கையை பார்த்தேன். மேலே ஓடெல்லாம் உடஞ்சி போய் சூரிய வெளிச்சம் தெரிஞ்சுது. அந்த ஓடெல்லாம் எடுத்துகிட்டு ரிப்பேர் பண்ணுறதுக்கு, சட்டங்கள்லாம் மாற்றுறதுக்கு, கீழெல்லாம் சிமெண்ட் போடுறதுக்கு 5 வகுப்பறைகள் கட்டி மேலே வந்து ஒரு 750 பேர் மாணவர் கிராமம் ஒரு அரங்கம், இது மாதிரி பெரிய அரங்கம் ஒன்று கட்டி அந்த அரங்கத்துக்கு கீழே 5 வகுப்பறை மேலே ஒரு அரங்கம், அது சேர்லாம் வந்து சூர்யா கார்த்தியை வாங்கி கொடுத்தாங்க. அதை பண்ணி ஒரு 10 லட்சம் ரூபா டெபாசிட் போட்டு இவர் கல்யாணி சார் பண்ணுற வேலையை நான் வேறு மாதிரி வடிவத்தை பண்ணியிருக்கேன். சுற்றி ஒரு 10-12 கிலோமீட்டருக்குள்ள உள்ள அரசு பள்ளியில் படித்து 1, 2, 3 அந்த ரேங்கில் வரக்கூடிய குழந்தைகளாக தேர்வு பண்ணி ஒரு 10 லட்சம் ரூபா டெபாசிட் பண்ணோம். கேஎம்சிஹெச்ங்கிறது மிகப்பெரிய ஒரு கல்வி, அங்கே வந்து ஒரு மருத்துவமனை, கார்ப்பரேட் மருத்துவமனை கேஎம்சிஹெச்னு இருக்குது, கோவை மருத்துவமனைன்னு. அவர் ஒரு நாள் அது சென்டர் வந்து ஒரு பிரான்ச் கிளையை வந்து ஸ்கூலில் திறக்கிறேன்னு சொன்னார். நீ தான் திறப்புல பண்ணால் வர முடியாது சொன்னேன். யோ உங்கள் ஊரில் ஆஸ்பத்திரி கட்டுறீங்க, ஏழை பாலை ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு அதெல்லாம் முடியாது சொன்னேன். ஏதாவது கொடுன்னு சொன்னேன். என்ன வேணும் கேட்டால் நீ நான் 10 லட்சம் ரூபா கொடுங்க கேட்டேன். 10 லட்சம் ரூபா கொடுத்தாரு. இப்போ அந்த சூடு முன்னாள் மாணவர் கட்டுறதுக்கு 20 லட்சம் ரூபாய் நான் போய் விட்டால் கூட 20 லட்சம் ரூபா பணம் இருக்குது. அதன் மூலமாக கிட்ட 1 லட்சத்து சொச்சம் வருது. அதை அந்த 10 கிலோமீட்டர் வட்டாரத்தில் மாணவர்களை ஒரு 20 பேர் செலக்ட் பண்ணி கொடுக்குறேன். நாடானிக்கு போகிறேன் நான். அதாவது 6வது ஆண்டு நாடானிக்கு போயிட்டு வந்து அந்த 1.25 லட்சம் ரூபாய் வந்து மாணவர்கள் பிரித்து கொடுக்க போகிறோம்.
இது மாதிரிலாம் பண்ணுறதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னா, நீ எங்கே பிறக்கிறீங்க, ஏழையாக பிறக்கிறீங்க, எங்கள் அம்மா அப்பா படிக்கல, எங்கள் அப்பா நான் சாதாரண கிராமத்தை பிறக்கிறதோ ஏழையாக பிறக்கிறதோ படிக்காத தாயை பிறக்கிறது பாவம் சாவம் தான் நினைத்தால் அது வரம், அது வரம். அதுக்கு ஒரு ஸ்டாண்டிங் உதாரணம் தான் நான் ஒரு சாதாரண, நீ என்ன போல 100 மடங்கு நீங்கள் பெரிய ஆளாக வரலாம். சென்னை வந்தேன், 100 மடங்கு நீங்கள் வரலாம். 85 ரூபா ஒரு கல்வி பிச்சை எங்கள் மாமா போட்டார், 85 ரூபா கல்வி பிச்சை போட்டார். மெட்ராஸுக்கு வந்தோன்னே பட்ஜெட் போட்டால் போஸ்ட்மேன் வரான மரியாதை கொடுக்கணும்ட்டு 2 ரூபா கொடுத்துருவேன். மணியாக கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும்ல, 2 ரூபா போஸ்ட்மேனுக்கு 2 ரூபா மணியாக கொடுத்துருவேன். மிச்சம் ஒரே ஒரு நாள் தான் சாப்பிட போனோம். அப்போ அசைவம் புகாரி ஹோட்டலில் போவேன். ஒரு டபுள் பிளேட் பிரியாணி 85 பைசா, அது ஒரு ஃபலூடா ஒன்று, ஒரு டபுள் ஆம்லெட் எல்லாம் சேர்த்தா 2 ரூபாய்க்குள்ள வரும். அதுதான் அந்த மாதத்துக்கு வேண்டிய எனக்கு திருவிழா சாப்பாடு. அந்த ஒரு மாதத்துக்கு நான் விரும்பி சாப்பிடுவது அந்த ஒன்று தான். அதுக்கப்புறம் 2 வேளை சாப்பாடுக்கு 28 ரூபா. அது புஸ்தகம் கீதா கேபிளையும் பூபதி கேபிளையும் வாங்கி பாக்கெட் போட்டுருவேன். பேண்டன் கேபிள் 13 ரூபா. 13 ரூபாய்க்கு தான் பிரேக்ஃபாஸ்ட். அதுக்கு அட்வான்ஸ் கட்டி அங்கே பேங்குக்கே சுற்றி குவார்ட்டரில் இருக்குது. எல்லா வக்கீல் எல்லாமே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு சாப்பிட்டு மாஸ்க் கார்டு செட் பண்ணுவாங்க. அந்த பேண்டன் கேப்பில் 15 ரூபா அட்வான்ஸ் கட்டி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட ஒரே ஆள் நான் தான். 50-60 வருஷத்தில் ஒரே ஆள். ஏன்னு கேட்டால் அந்த மாதம் முடிஞ்சு போகும்போது செட்டில் பண்ணுவீங்களே, நீ கணக்கு போட்டு பார்த்தா ஒரு 15 ரூபா 18 ரூபா, அப்போ நீ செட்டில் பண்ணி தான் ஊருக்கு போகணும். அப்போ அது வரைக்கும் நீ கடங்காரன், அந்த ஹோட்டலுக்கு கடங்காரன். அந்த 30 நாள் நீ கடன் வாங்கி சாப்பிட்றேன். அந்த சாப்பிட கூட கடன், அவன் கடன் கொடுக்குறான். அந்த மாதம் கட்டி செட்டில் பண்ணால் போனால் அவமானப்படுறதுக்காக முதல்ல 15 ரூபா அட்வான்ஸ் கட்டிட்டு, டே நீ தான் கடங்காரன், எனக்கு நீ சோறு போட்டான்னு சொல்லி 15 ரூபா கட்டிட்டு மாத கடைசியில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 1 ரூபா 15 பைசா, 1 ரூபா 50 பைசா மிச்சம் இருக்குன்னு அவன் கொடுக்கணும் நமக்கு. என்ன கேட்டால் உள்ள ஒரு கம்ப்யூட்டர் வச்சுருக்கேன் நான். ஒரு 2-3 இட்லி, ஒரு வடை, ஒரு தோசை சாப்பிட்டாலும் அந்த 13 ரூபா, அந்த கரெக்டாக 44 பைசா தான் வரும். இல்லை ஒரு பொங்கல் வடை சாப்பிட்டு வெறும் தண்ணி குடித்தாலும் அந்த 43 பைசா தான் வரும். எப்படி போட்டாலும் நீங்கள் அந்த எத்தனை வெரைட்டி சாப்பிட்டாலும் அன்னைக்கு பில்லு மட்டும் 40 பைசா தாண்டவே தாண்டாது. 50 பைசா ஒரு நாள் கூட சாப்பிட்றதில்ல. அப்போ ஆட்டோமேட்டிக்காக மாத கடைசியில் பார்த்தோம்னா எங்கிட்ட படம் அட்வான்ஸ் இருக்குது சார், உங்களுக்கு 1 ரூபா 1.5 ரூபா மிச்சம் இந்தா மேற்கொண்டு அட்வான்ஸ். அப்படி வாழ்ந்தவன் நான். அவனுக்கு முடி வெட்டுறதுக்கு 75 பைசா. சன்ஷைன் சலூன் இப்போ தான் முடிவிட்டாங்க. அது பாலாஜி சார் முடி வெட்டான்னு அங்கே போய் வெட்ட ஆரம்பிச்சு 75 பைசாவுக்கு தான் முடி வெட்டுவேன். சினிமாவுக்கு 3.5 ரூபா சினிமா பட்ஜெட். 4 சினிமா பார்ப்பேன். 4 சினிமா 3 ரூபாய் பார்க்க முடியுமா? நீ எவ்வளவு தெனாவிட்டு போய் 100 ரூபா விட்டு பார்க்குறீங்களா? ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் தான் பார்க்குறீங்களா? 4 சினிமாவுக்கு சேர்த்து 3.5 ரூபா பட்ஜெட்டு. 80 பைசா தான் போவேன். இங்கிருந்து மினர்வா தியேட்டருக்கு எங்கள் வீட்டிலேருந்து போய் சைக்கிளுக்கு அம்மா வாங்கி கொடுத்து, இங்கிருந்து சைக்கிளில் போனால் கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் போய் மினர்வா தியேட்டர் 84 பைசா கியூ நின்றுருப்பேன். எப்பவுமே நமக்கு அதிர்ஷ்டம் இருக்கும். அது மாதிரி நீங்கள் எல்லாம் அதிர்ஷ்டக்காரங்க தான். நேராக போய் நின்றுனா முன்னாடி பொண்ணு நின்றுருக்கு. அந்த பொண்ணு கொடுத்தோன்னே டொப்புன்னு முடிடுவான். 80 பேர் தீர்ந்து வச்சுருவான். நம்ம கோவம் வரும்ல, படம் பார்க்க கோவம் வரும்ல, கோவம் வரவே வராது. எருமசாணி மாதிரி நமக்கு கோவமே வராது. நேராக போயிடுவா. பரவாயில்லையா நீ முடிக்கிட்டானா பரவாயில்ல, பக்கத்தில் 33 வாபா போயான்ட்டு போயிட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டு அடுத்த வாரம் 1 மணி நேரம் முன்னாடி போய் அதே 50 பைசா நின்று அந்த 80 பைசா வாங்கி பார்ப்பேன். போகிற வரைக்கும் சைக்கோ படம், இங்கிலீஷ் அது அடர்சுண்டி படம். அடர்சுண்டி பசங்களை போகக்கூடாது. அடர்சுண்டி படத்தை பார்த்தா பிரமாணம் படம் கூடாது, ரிச்காக்கு படம் கூடாது. நேராக ஒரு பென்சில் எடுத்து கருப்பு மாதிரி மீசையில் எழுதிட்டு 6 மணி ஷோ மீசையில் எழுதிட்டு நேராக போனேன். எனக்கு போகாத நேரம் முதல் ரோடு டிக்கெட் கிடைக்குது. போய் நேராக உட்கார்ந்த உடனே அந்த மேனேஜர், கடுமையான மேனேஜர், அந்த சின்ன பசங்க பொடி பசங்க வந்தால் காரை பிடிச்சி தூக்கி விட்டுருவான். வந்தோடனே டார்ச் லைட் போட்டு பார்க்குறான். படம் ஆரம்பிச்சாச்சு, அவன் பஸ்ஸில் ஓடிட்டு இருக்குது. அப்படியே மூஞ்சிக்கு லைட் போட்டு வந்து அப்படியே பென்சில் எழுதியிருக்க கருப்பு மீசை அப்படியே விரல வச்சு கடிச்சிருந்தேன். கையடுறா அப்படின்னா கையெடுத்து பார்த்தா பென்சில் வாடா அப்படி காரை பிடிச்சிட்டு திருத்திட்டு போய் வெளியே விட்டு 80 பேர் துரத்தி விட்டான். அப்படியெல்லாம் நாங்கள் விடாப்படியா 4 படம் பார்ப்போம். அந்த அப்புறம் பாக்கெட்டில் 4 நாள் வச்சிருப்பதுக்குன்னு சைக்கிள் பஞ்சர் விட்டுருக்கு. அப்புறம் 4 நாள் பஞ்சர் விட்டுவானுங்க. இந்த சைக்கிள் எடுத்துட்டு இங்கிருந்து மகாலிபுரம் 56 கிலோமீட்டர் போய் அங்கே ஐயர் அகரகாரம் இருக்கும். அந்த அகரகாரத்தை சாமி நீ உள்ளெல்லாம் விட வேண்டாம், உங்கள் திண்ணையில் வெளி திண்ணையில் படுத்துக்கணும்னு சொல்லிட்டு வெளி திண்ணையில் படுத்துட்டு 3 பேர் சைக்கிளில் போய் பப்ளிக் பிளேஸ் காலையில் 4 மணிக்கு வழக்கம் போல் நமக்கு வெளியில் போய் பழக்கமாச்சா, வெளியில் போயிட்டு குளத்தில் கைகால் அலம்பிட்டு குழாய் பைப்பில் மூஞ்சி கழுவிட்டு மாமல்லபுரம் கபே அந்த டிஃபன் சாப்பிட்டு மகாலிபுரத்தில் 3 நாள் தங்கி ஓய்வு வரைஞ்சிட்டு அங்கே திருக்க கொண்ட சைக்கிளில் போவோம். போகிற வழியில் பேய் மழை பெய்யுது. வரைஞ்ச ஓவியம் காணா போகும்போது பஸ்ஸில் 2 பசங்க கூட வந்தாங்க. பஸ்ஸை நிறுத்தி சொல்லி தூக்கி பெயிண்டிங்கெல்லாம் போட்டு சைக்கிளில் போனால் அப்படியே ஸ்விம்மிங் பூலில் நீச்சல் அடிக்கிற மாதிரி இருக்குது. வாயில் அப்படி தண்ணி மழை பெஞ்சு அட்டமழை பெய்யுது. அதோட போய் தெரிஞ்சுக்காக ஒன்று தங்கி அன்னைக்குன்னு பார்த்து கழுகு வர மாட்டேங்குது. எல்லாம் கழுகு தீனி வைப்பேன். நான் உட்காந்து பார்த்து கழுகு அன்னைக்கு வந்து சாமி பாங்கிற ஒரு கழுகு வரவே இல்லை. வேறு வழி இல்லாமல் அந்த திருக்காக கொண்ட ஓவியம் வரைஞ்சி அந்த புத்தகம் இருக்குது. சார் கொடுத்த புத்தகம் இருக்குது.
வரைஞ்சிட்டு அங்கே திருக்கழுக்குன்றம் செங்கல்பட்டு சென்னை 40 கிலோமீட்டர் சைக்கிள் வந்துடும் போது ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ் பக்கத்தில் கூட்டம் வச்சு இந்த மாதிரி சாதாரண அப்படி கலவரம்லாம் கிடையாது சார். கூட்டம் எடுக்க நீ கூட்டம் கேட்டால் சார் எனக்கு ஆயுத பூஜைங்க அதுக்கு இந்த பொடி கடலை பொடியும் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம நின்று கியூவில் நின்று கடலை பொடியும் வெட்டி போட்ட தேங்காய் சில்லு பாக்கெட் போட்டு அங்கேருந்து தாம்பரம் வழியாக சைக்கிளில் மெட்ராஸ் வந்தவன். திருப்பதி போனேன். திருப்பதி போய் கருட உற்சவம் டைமில் ரொம்ப கம்மியாக 1.5 பேர் தான் இருப்பாங்க மேலே. திருப்பதி மேல் திருப்பதி 1.5 பேர் இருப்பாங்க. இப்போ நின்றுட்டு இருக்கும்போது கால் போட்டு ஏதோ ஆடுற மாதிரி பார்த்தா ஒரு அடியில் படுத்துருப்பாங்க. ஏன்னா இடம் இல்லாமல் படுத்தாங்க அவனுக்கு. சந்திரசேகர் நிற்காத படுறான்னு சொல்லிட்டு நான் சந்திலேயே படுத்து 1,00,000 பேர் படுத்துக்கு போது நடுவிலேயே மந்த மாதிரி படுத்துட்டு காலையில் 4 மணிக்கு வந்து கைச்சம்பில் குடிச்சிட்டு அப்படியெல்லாம் ஓவியம் வரைஞ்சோம். செங்கல்பட்டுக்கு செஞ்சிக்கோட்டைக்கு போனேன். தேசிகராஜ் கோட்டைக்கு போனேன் படிச்சுக்கிறதுக்கு. போனால் வந்து ஒரு அண்ணாவுக்கு ஒரு வடை. ஒரு அண்ணான்னா உங்களுக்கு என்ன உங்கள் அம்மா வச்சாங்க ஒரு அண்ணாவுக்கு ஒரு வடைம்பாங்க. அந்த வடை என்ன பண்ணிப்பேன்னா ஓட்டை பண்ணிப்பேன். ஓட்டப்படி ஆக்கிடுவேன். வடை திக்கா போட்ட மாவு ஜாஸ்தி பிடிக்கும்ல ஓட்டை விட ஆக்கிட்டு பாருங்க. இவ்வளோதான் இருக்குது ஓட்டை. சுற்றிலே மாவு இருக்குது. நடுவில் இவ்வளோ பெரிய ஓட்டை இருக்குது. அந்த வடை அது ஒரு அண்ணா வடை. ஒரு இட்லி. இதில் 2 இட்லி ஒரு வடையை சாப்பிட்டு தண்ணி குடிச்சா தண்ணி தாகமே நிற்காது. அவ்வளோ திக்கு வாட்டர் கடினமான வாட்டர் செங்கல்பட்டில் போய் ராஜகிரி மலை மேலே போய் மேல் பக்கம் போய் சேர்க்க இந்த நாக்கு தள்ளி போச்சு. 2 வாட்டர்கள் முடிச்சிட்டோம். கீழே வந்து சேர்ந்தோடனே ராஜகிரி மலைக்கு நாளைக்கு வயலாம் சொல்லும்போது அவன் ஃபோர்மேன் சொன்னான் மேலே போகும்போது அந்த பாம்பு புதலிருந்து ஒரு 2 பேரும் வந்த விசேஷ பாம்பு கடிச்சு போச்சு. கட்டுவரி பாம்பு கடிச்சு போச்சு. ஸ்பாட்டில் செத்து போயிட்டான். எந்த ஊர் பசங்க ஊருக்கு போங்கடாண்ணா. இல்லைங்க நாங்கள் நாளைக்கு போகிறோம் ராஜகிரி மலைக்கு போகிறோம். அங்கே செடி கொடியோ ஒன்றும் இல்லை. இன்னைக்கு ஒரு நாளைக்கு படுத்துக்கணும். ஓட்டெல்லாம் கிடையாது. ஓட்ட கூட காசு கிடையாது. நேராக வந்து போர்மன் வீட்டில் படுத்துலாம். போர்மன் வீடு என்ன வீடு சுற்றிலையும் புல் இருக்குது. புல்லுக்கு நடுவில் 2 மூங்கல் குச்சி அடிச்சிருக்கிறாரு. மேலே மூங்கல் வந்து பாய்கள் வந்து பாய் போட்டிருக்காரு. படல் மாதிரி ஒன்று மறைச்சிருக்கிறாரு. உள்ளே அவர் படுத்துருக்காரு. ஒரு குச்சி நடுவில் இப்படி சாப்பிட்டு போட்ட மாதிரி இருக்குது. உள்ள பனி குடிச்ச மாதிரி இருக்குது. உள்ளே போன உடனே நானும் சந்திரசேகர் 2 பேரும் உள்ளே படுத்துட்டோம். படுத்துட்டு காடா அவளுக்கு எரிஞ்சிருக்குது. நைட்டு 12 மணிக்கு யாரை இப்படி இப்படின்னாங்க. முடிச்சு பார்த்தா இந்த சைஸு பச்சை தவளை நாக்கு நக்கிட்டு இருக்குது. இப்படியெல்லாம் வாழ்ந்து தான் அப்புறம் நடிகை நான். அப்புறம் 192 படத்தில் நடித்தேன். 40 வருஷம் நடித்தேன். போதும் முடிவு பண்ணேன். அப்புறம் படிக்கிறேன், பேச ஆரம்பிக்கிறேன். இந்த சாதனையெல்லாம் ஒன்றுமே இல்லை. 100% நீங்கள் இதை போல சாதிக்கலாம். அதுக்காக இத்தனை விஷயம் உங்களுக்கு சொன்னேன். உங்களுக்கு இதெல்லாம் இப்போ பொதுவாக இதை ஏன் சொன்னோன்னா அந்த கிராமத்தில் உள்ள பையன் மில்லுக்கு போச்சோன்னா மில்லுக்கு போயிருந்தோம்னா மில்லுக்கு போய் எல்லா மில்லும் போய் மூடிட்டானுங்க. மில்லு போயிருந்தோன்னா மில்லுக்கு மேஸ்திரியாகி செத்து போயிருப்பேன். சூரிய காட்சி வந்து எங்கள் ஊர் கோயில் பக்கத்தில் குட்டையில் தண்ணி குட்டையில் நீச்சல் அடிச்சிருப்பானுங்க. அந்த கோயில் பக்கம் ஆடுபாடு மைச்சிட்டு இருப்பானுங்க. அவன் அதிர்ஷ்டக்கார பசங்க. இவனுக்கு வந்து பெரிய நடிகனாருக்கு அறக்கட்டை நடத்துறதுக்காக நான் இவ்வளோ தூரம் டிராவல் பண்ண வேண்டியது. புரிஞ்சுட்டீங்களா உங்களுக்கு? நான் இவ்வளவு போராட்டம் பண்ணா தான் ஜூலியா இருக்கிறா. அப்புறம் காட்சி இருக்கிறா. காட்சிக்கு ஒரு பொண்ணு பட்டுருக்கா. அந்த மிரட்டிட்டு இருக்கிற பொண்ணு அவங்க அம்மா மடியில் பட்டுருக்குது. அது நம்ம மிரட்டுது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா இவ்வளவு நெடிய வாழ்க்கை நீ வரணும். அது ஒரே விஷயம். நீங்கள் படிக்கின்ற கல்வியும் நீங்கள் கடைபிடிக்கின்ற ஒழுக்கம் தான். அந்த 2 தான் கடவுள். கல்யாணம் சொன்ன மாதிரி சொல்றேன். உங்களுக்கு கடவுளே வந்து கல்வியும் ஒழுக்கம் தான். அதை தொடர்ந்து கடைபிடிங்க. வாழ்வாங்க வாழ்விற்கு நன்றி. ஐயா பற்றி 4 வரியான்னு சொல்லணும். அதாவது ஓவியம் 5 வயசு 7 வயசுல இருக்கும்போது நான் பார்த்து பிரமித்த ஓவியர்கள் வந்து 4 பேர். ஒருத்தர் கோகுல், இன்னொருத்தர் மணியம், இன்னொருத்தர் சில்பி. அதுக்கப்புறம் இதை உட்காந்துருக்காரு. அவர் அம்பலி மாமான்னு ஒரு பத்திரிக்கை நாகரெட்டியாருங்கிறவர். இது வாகன ஸ்டுடியோ கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆசியாவிலேயே பெரிய ஸ்டுடியோ. 14 ஃப்ளோர் 14 தளங்கள் உள்ள மாபெரும் ஸ்டுடியோ. அது அந்த ஸ்டுடியோ திதிகுமார், தேவானந்த், அந்த நர்கீஸ், ராஜ்கபூர் இருந்து அத்தனை நடிகர்களும் என் டி ராமராவ், நாகேஸ்வரர் நடித்தவங்க, எம்ஜிஆர், சிவாஜி நடித்தவங்க அத்தனை நடிச்சவங்க. நானும் பல படம் நடிச்சிருக்கேன். அந்த வாகனி ஸ்டுடியோ நாகரியார் அவர்கள் வந்து அம்பலி மாமா ஒரு பத்திரிக்கை 1947 ஆரம்பித்து 2007 வரைக்கும் 60 வருஷம் நடத்தியிருக்கிறாரு. அந்த பத்திரிகையில் கிட்டத்தட்ட 55 வருஷம் ஓவியம் வரைந்த ஒரு மகத்தான மனிதர் தான் இன்னைக்கு மேடையில் உட்கார்ந்துருக்கிறார். புரியுதுங்களா? அப்போ சிவகுமார் 75 இவங்க கொண்டாடும் போது ஆண்டுக்கு ஒரு ஓவியரை தேர்வு பண்ணி அவருக்கு ஒரு மரியாதை பண்ணணும் முடிவு பண்ணும்போது நான் பல பேர் லிஸ்ட்டு போட்டு பார்த்தேன். கோகுல் சார் 2 வருஷம் முன்னாடி போயிட்டு அவர் 92 வயசு வாழ்ந்தார். அவர் ஒரு மகத்தான ஓவியர். அவர் 2 வருஷம் முன்னாடி இறந்து போயிட்டார். மணியம் வந்து சிறு வயதிலே 45 வயசே போயிட்டா. சில்பி அவர்கள் 60 வயசுக்கு மேலே வந்து அவங்கெல்லாம் வந்து கையெழுத்து கும்பிட வேண்டிய ஓவியர்கள். இந்த இந்திய மண்ணிலே வந்து நேற்று முந்தாள் வீர சந்தானம் ஒரு ஓவியம் இறந்து போயிட்டான். அவன் வீடு போய் பார்த்தேன். இங்கே திருவள்ளுவர் சாலையில் தேனாம்பேட்டில் ஒரு பாதியார் சந்துக்குள்ளே ஒரு பதுங்குழிமா இருக்குது. இந்தியாவில் வந்து ஓவியர்களுக்கு பிறப்பது சாபம் பாவம்னு கோகுல் சொன்னார். அந்த வார்த்தை நான் வழிமொழிகின்றேன். இவ்வளவு பெரிய மனிதருக்கா இன்னைக்கு வரைக்கும் அந்த மனிதன் 65 வயசு வாழ்ந்து 92 வயசு வாழ்ந்துக்கு மனுஷன் இன்னும் வர ஆசைப்படுறான். அவரை எந்த அங்கீகாரமும் இந்திய மண் கொடுக்கவே இல்லை. இந்திய மண் கொடுக்கவே இல்லை. தேடி கண்டுபிடிச்சி ஒரு சின்ன மரியாதை பண்ண எங்கள் அப்பாவுக்கு நான் மரியாதை பண்ண மாதிரி என் குருவுக்கு மரியாதை பண்ணதா மாதிரி நினைக்கிறேன். அவங்க
இப்போ அவர் வந்து நினைவாற்றலாம் போகல, அவருக்கு இன்னும் பல்லெல்லாம் போகல. நம்ம பாதி பேர் ஒட்டு பல்லு வச்சிருக்கோம். அவர் அத்தனை பேர் சொந்த பல்லு வச்சிருக்கிறாரு. அவர் ஈரோடு பெல்ட்டில் சொந்த ஊரில் பிறந்தவர். சிறு வயதுலேயே 1940-42 நான் பிறக்கிறேன். நான் பிறக்கும்போது இவர் ஓவியக் கல்வி படிச்சு முடிச்சிட்டாரு. இன்னைக்கு பீச்சுக்கு போய் பீச்சில் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி சிலை, உழைப்பாளர் சிலை இருக்கும். அந்த சிலைகளை செய்தவர் தேவி பிரசாத் ராய் சௌத்ரின்னு இந்தியாவிலேயே மிகப்பெரிய சிற்பி ஓவியர். அவர் பெங்காலி. அவர் வந்து 20 ஆண்டுகள் சென்னை ஓவியக் கல்லூரிக்கு 250 வருஷம் ஆகுது. அந்த ஓவியக் கல்லூரி 20 ஆண்டுகள் வந்து பிரின்சிபலாக இருந்தவர். அவரிடம் படிக்கிற பாக்கியம் படைத்த மனிதர் இதை உட்கார்ந்துக்கிற சங்கர் அவர்கள். அவர் வந்து அந்த உழைப்பாளர் சிலைக்கு எந்தெந்த ஆளை வச்சு உடம்பு மாடலாக எடுத்தாரோ அந்த மாடலாக இருந்தவர் தோட்டக்காரன் எனக்கு வேலை பார்த்துருக்காரு. அவர் இடத்துல பயிற்சி எடுத்தவர். அவர்கிட்ட முடிச்சுட்டு அவன் வெளியில வந்து கலைமகள் பத்திரிகையில் சில ஆண்டுகள் இருந்துட்டு இப்போ நேராக வந்து அன்புடைமையாக சேர்ந்து இந்த வரைக்கும் வாழ்ந்துருக்காரு. அவர் நேரடியாக நான் பேச மாட்டேன், மைக் கொடுத்து கேள்வி கேட்டால் பதில் சொல்றாங்கிறாரு. அவருடைய கொலியை கேட்டுக்கல, மைக்கை தயவுசி அவர்கிட்ட கொடுங்க.